இன்றைக்கி நம்மளுடைய காணொலி பதிவில் ஒரு வாஸ்து பார்க்க போக போகிற ஒரு இடத்தோட ஒரு டீட்டெயிலை பற்றி தான் இப்போ பேச போகிறோம். வந்து பார்த்திங்கன்னா, அப்போ அந்த இடத்துல எப்படி அமைப்பு இருக்குது, நம்ம அந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம், அதை பற்றி தான் டீட்டெயிலாக பேச போகிறோம். பார்த்திங்கன்னா, அப்போது ஒரு நண்பர் ஒருத்தங்க தொடர்பு கொண்டாங்க. இந்த மாதிரி பூர்வீக வீடு இருக்குது, அதுக்கு பேக் சைடில் வந்து எங்களுடைய இன்னொரு காலி இடம் வந்து பின்னாடி பக்கம் இருக்குது எக்ஸ்ட்ரா வந்து. அப்போ அந்த இடத்துல வீடு பண்ணலாமா அப்படிங்கிறது அந்த இடத்துல ஒரு கொஸ்டின். அப்புறம் அந்த இடத்துல எப்படி பண்ணலாம், அந்த விதத்தில் பார்க்கும்போது அந்த இடத்தோட மெஷர்மெண்ட் அப்படின்னா, மேற்கு பக்கம் கிழக்கு பக்கம் 30 அடி, தெற்கு பக்கம் வடக்கு பக்கம் 60 அடி இருக்கிற மாதிரியும் ஒரு இடமைப்பு. அப்போ இந்த இடத்துல மேற்கு பக்கம் அந்த கார்னரை ஒட்டியவாறு பார்த்திங்கன்னா ஒரு 15 அடி ஆப்போசிட்டில் ஒரு ரோடு வருது பார்த்திங்கன்னா. அப்போ அந்த ரோடு வந்து அந்த வீட்டுக்கு பார்க்கும்போது எக்ஸாக்டாக வந்து ஒரு தென்மேற்கு பாயிண்ட் அந்த இடத்துல வர மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும் அந்த இடத்துல. இப்போ அந்த வீடு ஃபுல்லாக கட்டப்பட்டிருந்தால் மேற்கு பகுதியில் வர்ற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த இடத்துல பில்டிங் எப்படி கட்டியிருந்தாங்க அப்படின்னா, ஒரு 30க்கு 30 அப்படிங்கிற மாதிரியான ஒரு அளவில் மொத்தம் 60 அடி, தெற்கும் வடக்கும் 60, மேற்கும் கிழக்கும் 30 அடி சொல்லியிருக்கிறோம். அதில் ஃப்ரண்ட்டில் 30க்கு 30 அப்படிங்கிற மாதிரி கட்டியிருக்கிறாங்க. நம்ம அந்த இடத்துல டிகிரி அப்ளை பண்ணும்போது அந்த இடத்துல எப்படி வரும்னு பார்த்திங்கன்னா வந்து, இப்போ மேற்கு ஃபுல்லாக தென்மேற்கு மேற்கு வடமேற்கு மேற்கு இந்த பகுதியில் வரும். ஒரு சதுரம் போன்ற ஒரு அமைப்பில் ஒரு வீடு இருந்தால் எப்படி இருக்கும், அப்படி அந்த இடத்துல டைரக்ஷன் அப்ளை பண்ணும்போது அது மாதிரியான ஒரு விஷயமாக தான் அந்த இடத்துல பார்க்கப்படுது. நேரடியாக பார்க்கும்போது இன்னும் சில டீட்டெயிலாம் நமக்கு அந்த இடத்துல தெரிய வரும். பார்த்திங்கன்னா, இப்போ ஓவராலாக அந்த இடத்துல அப்படி தான் இருக்குது. அந்த இடத்துல அந்த வீடியோ பார்க்கும்போது, அந்த ஸ்கெட்சை பார்க்கும்போது வந்து, அப்போது அந்த இடத்துல ரைட்டாக லெஃப்ட் சைடு கொஞ்சம் டைரக்ஷன் டில்ட்டான மாதிரி இருக்குது. அவ்வளோ மேக்ஸிமம் வந்து ஒரு 5 டிகிரிக்குள்ளே இருந்தாலும் இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். 5 to 10க்குள்ளே இருக்கும் அந்த இடத்துல. அப்போது இதுதான் அந்த இடத்தோட ப்ரெசன்ட் ஸ்டேஜ். நம்ம என்னென்னா, அந்த வீட்டுக்கு பேக் சைடில் கிழக்கு போகும் இன்னொரு புது வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணுறோம். வந்து அப்படி பண்ணும்போது அந்த வீட்டுக்கு என்ன ப்ளஸ் பாயிண்ட்லாம் அமைஞ்சிரும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த மேற்கு பக்கம் இருக்கிற இந்த பூர்வீக வீடு அந்த வீட்டுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேற்கு பக்கத்தில் இருக்கிறதுனால தொழில் வந்து சிறப்பாக இருக்கும், சிறப்பாக நடக்கும் அந்த வீட்டில் இருக்கும்போது. இப்போ நம்ம புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம்னா கிழக்கு பக்கம், மேற்கு பக்கம் இன்னொரு பில்டிங் வந்துடும். அதே நேரம் அந்த தெருப்பார்வை நமக்கு வந்து படாது அந்த இடத்துல. அதையும் படாத மாதிரி நம்ம அந்த இடத்துல இந்த மேற்கு பக்கம் இருக்கிற பில்டிங் வந்து அந்த இடத்துல நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால கிழக்கு பக்கம் நமக்கு வந்து படாது. அஸ் யூஸ்வல் பார்த்திங்கன்னா, இன்னொரு இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு வந்து சொல்லும்போது, கிழக்கு பக்கம் இந்த மொத்த இடத்துக்கு வந்து கிழக்கு பக்கம் ஒரு ரோடு போகுது பார்த்திங்கன்னா வந்து, வடகிழக்கு கிழக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல பார்க்கப்படுது. அந்த இடத்துல அப்படி தான் வருது. அந்த இடம் வந்து இந்த நம்ம கிழக்கு பக்கம் கட்டுற வீட்டுக்கு ஒரு நல்ல ஒரு 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 ஹிட் வர மாதிரி அந்த இடத்துல தெருக்கூத்து அந்த இடத்துல வர மாதிரியான ஒரு அமைப்போடு இருக்குது வந்து பார்த்திங்கன்னா. அதுவும் ஒரு சிறப்பான ஒரு தகவல். அந்த இடத்துல நல்ல ஒரு கூடுதலான ஒரு விஷயத்தை அவங்களுக்கு சிறப்பான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ வந்து மேற்கில் லோடு, வடகிழக்கு கிழக்கில் அந்த தெரு அந்த குத்து வரதுனால ஹிட்டு வரதால் அந்த இடத்துல அதிக வெட்ட வெளி. நம்ம வந்து தெருக்கூத்து அப்படின்னா நம்ம அந்த இடத்துல எப்படி பார்க்கணும்னா, வந்து மோதுறது அப்படின்னு வந்து நம்ம பயப்படணும் அவசியம் கிடையாது. அது நம்ம வீட்டில் அந்த டைமென்ஷனை பொறுத்து டைரக்ஷனை அப்ளை பண்ணும்போது எந்த பகுதிக்குள்ளே படுதோ அந்த பகுதி வந்து சரியானதாக தவறான பகுதியாக, நெகட்டிவ் பார்ட்டாக பாசிட்டிவ் பார்ட்டாக. பாசிட்டிவ் பார்ட்டில் அந்த ஹிட் வந்து பட்டுச்சுன்னா அந்த ஏரியா எவ்வளோ வெட்ட வெளி வாங்குது, எவ்வளோ ஏரியா போய்கிட்டே இருக்கும், அதுதான் அந்த இடத்துல தெருக்கூத்து அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும் பார்த்திங்கன்னா. இதுதான் அதோட ஒரு ஓவர் வியூ வந்து. அதேமாதிரி வடக்கு பக்கம் ஒரு பில்டிங் இருக்குது, தெற்கு பக்கத்தில் ஒரு பில்டிங் இருக்குது பார்த்திங்கன்னா வந்து, ஆல்மோஸ்ட் வந்து இந்த கிழக்கு பக்கம் கட்ட போகிறோம் அந்த வீட்டுக்கு, அதாவது சரௌண்டிங்கில் எம்டி பிளேஸாக இருக்கும் பார்த்திங்கன்னா. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அதுக்குள்ளேயே வந்து சரௌண்டிங்காக ஒன்று ஏற்படுத்த போகிறோம் டெம்பரரியாக வந்து. அது வந்து அந்த இடத்துல வேலை பார்க்குற மாதிரி பிளான் பண்ண போகிறோம். ஆஸ் யூஸ்வல் வடகிழக்கில் போர், அதுமாரி வடக்கு பக்கம் காலியிடம் ஆல்ரெடி வந்து அந்த இடத்துல இருக்குது பார்த்திங்கன்னா. சிம்பிளாக தான் அந்த இடத்துல பிளான் பண்ண போகிறோம். வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 450 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே தான் அந்த இடத்துக்குள்ளே பிளான் பண்ணுற மாதிரி பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா வந்து 30க்கு 30 மொத்தம் வந்து 900 ஸ்கொயர் ஃபீட் எப்படி இருக்கும் அந்த ஃப்ளாட்டோட சைஸ் அப்படிங்கும்போது, அப்போ அதுக்குள்ளே நம்ம வந்து பிளான் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு 450 ஸ்கொயர் ஃபீட் அது ஒட்டி தான் இருக்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ண போகிறோம் அந்த இடத்துல. அது வந்து நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். நம்ம அடுத்த கட்டத்தை பற்றி அதுக்கடுத்து திங்க் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு ஸ்மால் ஃபேமிலிக்கு அந்த வீடு வந்து போதுமானதாக இருக்கும். பார்த்திங்கன்னா வந்து ஒரு சிறு கட்டி பெருகாவால் அப்படிங்கிற மாதிரி அந்த வீடு அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு கொடுப்பினை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல தொழில் வளர்ச்சியை நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை அந்த இடத்துல ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு நம்ம தெளிவாக அந்த இடத்துல பேசலாம் நண்பர்களே. அப்போது இது மாதிரியான ஒரு பார்வையில் நம்ம வந்து வாஸ்து அணுகணும்.
அப்போ இந்த இடத்துல ராசியை நீங்கள் பார்க்கணுன்னு நான் சொல்ல வரல, அந்த சரௌண்டிங்கில் எப்படி இருக்குது, பூமியோட அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கணும். சுற்றுப்புற அமைப்பில் பில்டிங் எந்த இடத்துலலாம் லொக்கேட் ஆகிருக்கு, அப்போ அந்த இடத்துல நம்ம வந்து வீடு கட்ட போகிறோம். அஸ்யூசுவல் வந்து தெற்க பார்த்த வீடாக இருக்கலாம், மேற்க பார்த்த வீடு, வடக்கு கிழக்கு எப்படி வேலை பண்ணாலும் அப்போது தெற்க பார்த்த ஒரு வீடு நம்ம அந்த இடத்துல பிளான் பண்ணுறோன்னா அப்போ அந்த இடத்துல என்ன மாதிரிலாம் ட்ராபேக் இருக்கும், அப்போ நம்ம எப்படிலாம் அந்த இடத்த வந்து பாசிட்டிவாக உருவாக்கிக்கணும். மேற்கு பார்த்த வீடுனா அந்த இடத்துல எப்படி இருக்கும், மேற்கு பார்த்த வீடுங்கும்போது நீங்கள் அஸ்யூசுவல் பார்த்தீங்கன்னா வடக்கு பக்கம், கிழக்கு பக்கம், தெற்கு பக்கம்லாம் ஒரு லோடு வந்துடும், ஒரு வீடானது வந்துடும் அடைபட்டும், மேற்கு பக்கம் மட்டும் ரோடு வந்துடும். அப்போ நம்ம அந்த இடத்துல மேற்கு பக்கத்தில் ஒரு டெம்பரரி ஒரு கிழக்கு பக்கம் எவ்வளோ நம்ம ஏரியா இருக்கோ சரௌண்டிங்கில், அதே மாதிரி மேற்கு பக்கம் நமக்கு அடுத்து சரௌண்டிங் அதுக்குள்ளே ரெடி பண்ணி இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் உருவாக்க வேண்டியிருக்கும் பார்த்திங்கன்னா வந்து. ஆகவே நீங்கள் வாஸ்துவை அந்த நம்ம இருப்பு விதி அப்படின்னு நம்ம சொல்லப்படக்கூடிய அந்த விதியை வந்து நம்ம சரியான முறையில் இது மாதிரியான பார்வையில் நம்ம வந்து அணுகும்போது தான் அது வந்து ஒரு சரியான ஒரு தீர்வாக நமக்கு தெரியும், ஒரு சரியான பதில் கிடைக்கும் பார்த்திங்கன்னா. இப்போ மூட நம்பிக்கைகள் பின்னாடி நம்ம வந்து போகக்கூடாது, ஏதோ புக்கில் போட்டிருக்கே அப்படிங்கிறக்க நம்ம அதில் வந்து அப்ளை பண்ணால் சரியாக இருக்காது. அந்த இதை நம்ம பட்டறிவாக அனுபவபூர்வமாக எடுத்து அதில் அப்ளை பண்ணி என்ன ஒரு ரிசல்ட் வருதோ அதுதான் நமக்கு வந்து ஒரு சரியான தீர்வாக இருக்கும் பார்த்திங்கன்னா வந்து. அப்படி அணுகுனால்தான் வாஸ்துவை நம்ம வந்து டைரக்ஷன், டைமென்ஷன், சரௌண்டிங், சைட்டு, பில்டிங் இப்படியான ஒரு கண்ணோட்டத்தில் அதை நம்ம வந்து அணுகும்போது அது ஒரு நமக்கு ஒரு சரியான பார்வையில் நம்ம பார்க்குறோம், ஒரு சரியான முறையில் நமக்கு வந்து தீர்வு எட்டப்படும் பார்த்திங்கன்னா. ஆக நம்ம இந்த வாஸ்து ரீதியாக பேசின இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்களே. வந்து இந்த வீடை பற்றி ஒரு மேலும் வந்து நான் டீட்டெயில் வாஸ்து பார்த்து வந்ததுக்கப்புறம் அதில் என்னெல்லாம் வந்து பிளான் கொடுத்துருக்கோம், அதை எப்படி வந்து அதை வந்து இன்னும் வந்து எக்ஸ்பென்ஷன் அதை நம்ம வந்து இன்னும் விரிவாக்கம் நம்ம வந்து அதை பற்றி பேச போகிறோம் நண்பர்களே. ஆகவே இன்றைக்கி நம்ம பேசின இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். மற்றும் ஒரு புதுமையான தகவலால் உங்களை அடுத்த காணொலி சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வாழ்வில் உள்ளனர்.